Hi guys, welcome to Wealth Creation YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCM certified technical analyst. நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let's get into the video guys. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்கோட நேம் வந்து ஜஸ்ட் டயல். இப்போ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணினா இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் பிளாக் ஏரியா. ஸோ இங்கிருந்து தான் வந்து ஸ்டாக் வந்து ஒரு மேசிவ் அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு வித் குட் வால்யூம். ஸோ ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 4 குவார்ட்டராக வந்து ஏர்னிங்ஸ் சூப்பராக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 800 லெவலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு 75% வரைக்குமே மேலே இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய அப்சைட் கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு கான்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கான்ட்ராக்ஷனும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் தான். ஸோ ஒரு மேசிவ் லெவலில் நமக்கு வந்து வால்யூம் எங்கேயுமே ஸ்பைக் ஆகலை இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங். ஸோ நமக்கு பையிங் இந்த அளவுக்கு எவ்வளோ எவிடென்ட்டாக இருந்திருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்லிங் இந்த இடத்துல எவிடென்ட்டாக இல்லை. ஸோ ஒரு லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் தான் அக்கறைட்டு இருக்கு. ஸோ இந்த பேஸ் ஏரியாவில் தான் வந்து இப்போ ஸ்டாக் நின்றுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக எல்லா கேண்டில்ஸையுமே அப்சர்வ் பண்ணுங்களேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 வாரமாக ஸ்டாக் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அண்ட் இதே இடத்துல தான் வந்து நமக்கு 200 வீக்லி மூவிங் ஆவரேஜுமே கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ 200 வீக்லி மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 846 இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ 820 இருக்கு. ஸோ ஒன்றும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த 200 வீக்லி மூவிங் ஆவரேஜுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்ல டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து நமக்கு நல்ல ஒரு வால்யூம் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டெய்லி பேட்டர்ன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே வந்து நல்ல ஒரு வால்யூம் பில்டப் பக்காராயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், ஸோ இங்கிருந்து இந்த ஜோன், ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு வால்யூம் பில்டப் பக்கராயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ எவ்ரி டைம் ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு லோவை கட் பண்ணி கீழே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் லோவை கட் பண்ணி கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. எங்கேயுமே பெருசாக வால்யூம் பில்டப் இல்லை. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் வால்யூம் நமக்கு ஸ்பைக் இருக்கு. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஹையில் வந்து லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. ஸோ அன்னைக்கு டேல வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1400 வரைக்குமே மேலே போயிருக்கு. பட் ஆன் க்ளோசிங்னு வரும்போது 1308 தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 ரூபாய் வந்து ஹையிலிருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அன்னைக்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய அக்கறை இருக்கு, வால்யூம் அதிகமாக இருந்திருக்கு. பட் பையிங் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கோ அதே லெவலில் கொஞ்சம் செல்லிங்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல நார்மலாகவே வந்து ஒரு ஹையில் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல கிராபிங் நடந்து ஸ்டாக் கீழே வந்திருக்கு. பட் நீங்கள் இப்போ அக்கறக்கூடிய வால்யூம்ஸ்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நமக்கு லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. இங்கேயுமே நமக்கு சப்ளை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த சப்ளை வந்து நல்ல டேக் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் பில்டப் அக்கறையிட்டு இருக்கு இந்த என்டையர் ஜோன்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு சைடு வேஸ் ப்ராப்ளி இப்போ இது ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் ஜோன், வீக்லியில ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் ஜோன், டெய்லியில நமக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் பில்டப் அக்கறையிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேஸ் பில்டப் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். மேபி இன்னும் கூட கொஞ்ச நாள் சைடு வேஸ்ல டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு ஒன்ஸ் நமக்கு இந்த ஒரு 900க்கு மேலே ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஸ்டாக் தாராளமாக வந்து ஒரு 20% இங்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ல அந்த ஸ்டாக் யாராவது வாட்ச் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அட் கரண்ட் பிரைஸ் நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி பிளான் பண்ணாலும் கூட நமக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்ல நம்ம ரிஸ்க்காக வச்சாலும் கூட ஒரு 7% 8% தான், மேக்ஸிமம் ஒரு 10% நம்ம ரிஸ்க் பிளேஸ் பண்ணோம்னா ரிவார்டுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல மினிமம் நம்ம வந்து ஒரு 33% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு ஆஸ்பெக்ட்லயுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம லேட்டர் பார்ட்ல கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்ல ஒரு பேஸ் பில்டப் இருக்கு. அண்ட் ஆர்டர் பிளாக்ல இப்போ நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்ல தான் வந்து ஸ்டாக் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேசிவ் வால்யூம் ஒரு லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் லெக்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெய்லியுமே அதே மாதிரி ஒரு பேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு மேபி ஸ்டாக் வந்து ஒரு மேசிவ் அப்சைட் மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் டயலுடைய ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணோம்னா மார்க்கெட் கேப் வந்து ஒரு 7000 crore கிட்ட இருக்கு. ஸ்டாக் பி வந்து 17.3 தான் இருக்கு. பட் ஆர்ஓசி ஆர்ஓஇ புவரா இருக்கு. பிஇஜி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கு. கொஞ்சமா பிளெட்ஜ் இருக்கு. பட் டெப்ட் கம்மியா இருக்கு. நம்ம எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கு, சில பேராமீட்டர்ஸ் நல்லா இல்லாமலும் இருக்கு. ஸோ புக் வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் பிளெட்ஜ் கொஞ்சமா இருக்கு. டெப்ட் கம்மியா இருக்கு.
அண்ட் அட் த சேம் டைம் ஆர்ஓசி நமக்கு கம்மியாக இருக்குது. கரண்ட் ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு சில பேராமீட்டர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சைமல்டேனியஸ்லி சில பேராமீட்டர்ஸ் நமக்கு வந்து வீக்காகவும் இருக்குது. பட் இந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து 2021 வந்து ரிலையன்ஸ் இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேக் வந்து ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க 2021 அப்போ. ஸோ ரிலையன்ஸ் இந்த கம்பெனியை வந்து எப்போ இவங்க ஸ்டேக் வாங்கினாங்களோ, ஸோ அப்போலேருந்து இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கு கம்பெனி. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்த கம்பெனி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் அப் பண்ணி, ஸோ இப்போ ரீசெண்ட் குவார்டர்ஸ்லாம் பாருங்களேன், 49, 60, 71, 81, 82, 87. ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் வந்து நல்ல பயங்கரமா ஸ்கேல் அப் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினோட எக்ஸ்பான்ஷன் பாருங்க. ஸோ கம்பெனி வந்து டாப் லைனும் சரி அண்ட் பாட்டம் லைனும் சரி ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்பீட்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு போஸ்ட் ரிலையன்ஸ்னுடைய அக்விசிஷனுக்கு அப்புறம். ஸோ ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆம். ஸோ அவங்களோட அக்விசிஷன் வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த கம்பெனி இன்னுமே கூட வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ நீங்க டெப்ட் வைஸ் பார்த்தாலும் வந்து கம்பெனில டெப்ட் கம்மியாக தான் இருக்கு. டெப்ட் வந்து இனிஷியலா அதிகமாக இருந்துச்சு. பிஃபோர் ரிலையன்ஸ் அக்விசியேஷன் டெப்ட் அதிகமாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ரிலையன்ஸ் எப்போ வந்து இந்த கம்பெனியை மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வாங்கினாங்களோ, ஸோ அப்போ வந்து டெப்ட் கண்ட்ரோல் வந்துருச்சு. அந்த பிசினஸ்மே ஓரளவுக்கு இப்போ நல்ல கண்ட்ரோல் இருக்கு. ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ் நீங்க கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ஸோ கரண்ட் அசட்ஸ் அதிகமாக இருக்கு கம்பேர்ட் டு கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ்மே நல்ல கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல பார்த்தோம்னா நமக்கு ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ்டிஏஸ்மே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் லெவல் ஆஃப் ஸ்டேக் இருக்கு அவங்க கிட்டயுமே. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7.3% ஸ்டேக் இருக்கு. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ரிலையன்ஸோட அக்விசிஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3ல இருந்து இப்போ 7.3 இருக்கு. அண்ட் டிஏஎஸும் பார்த்தீங்கன்னா 4.8ல இருந்து இப்போ 8.3 இருக்கு. 8.3 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேக் எஃப்ஐஎஸ் டிஎஸ்மே வந்து அவங்க முன்னாடி இருந்த ஸ்டேக் இப்போ டபுள் பண்ணிட்டாங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட ஸ்டேக் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலுமே கம்பெனி வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வச்சுட்டு இருந்தாங்க 2022 அதுக்கு முன்னாடிலாம். ஸோ இப்போ அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கம்பெனில பாரோயிங்ஸுமே இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்லா ஸ்கேல் அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஓவரால் இயர்லி பிஎன்எல் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2016, 17, 18 அந்த ஃபேஸ்லலாம் பாருங்களேன், 143, 121, 143 ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னட் ப்ராஃபிட் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்க. ஸோ கம்பெனி வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நல்லா ஸ்கேல் அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி கம்பெனி க்ரோ ஆச்சுனால் கோயிங் ஃபார்வர்ட் இந்த கம்பெனி நல்லாவே ஷேர் பிரைஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் வேல்யூவேஷனுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கு. ஸோ வேல்யூவேஷனுமே வந்து 17.3ன்றது ஒரு மாதிரி கம்மி வேல்யூவேஷன் தான் கம்பேர்ட் டு இட்ஸ் பியர் கம்பெனிஸ். ஸோ நீங்க பியர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜொமேட்டோ, நௌக்கரி, ஸ்விக்கி, பேடிஎம், இந்தியா மார்ட்லாம் இருக்கு. ஸோ இவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு தட் ஜஸ்ட் டயலுடைய வேல்யூவேஷனுமே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கு. அண்ட் ஸ்டாக் பிரைஸ் வந்து நல்லா ஹைல இருந்து இப்போ ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல நோட்டபிள் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லாங் டேர்ம் அக்குமுலேஷன் நம்ம பிளான் பண்றோம், அவர் ஒரு 1 இயர் 2 இயர் பாயிண்ட் ஆஃப் நம்ம ஹோல்டிங்க்கு பிளான் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து நல்ல ஸ்டாக் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. And that's it for this video guys. I hope this video was useful to you. நான் டெலிகிராமில் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் கம்யூனிட்டிலேருந்து எங்கள் ஸ்டாக் கண்டென்ட்ஸ் எங்கள் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் போடுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் டைரக்ட் கால்ஸாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜஸ்ட் டயல் ஸ்டாக் கூட பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ட் கால்ஸாக எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.